மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து வந்த சின்னம்மா அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவருடைய வாரிசான அந்த அம்மா இன்றைக்கு நம்மளுடைய இல்லாட்டாலும் நம்ம சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள். கட்சியை நல்ல வழி சென்று நடத்துவார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததையே எங்களால் நம்ப முடியல. அந்த ஆழ்ந்த துக்கம் இன்னும் எங்களை விட்டு விலகவே இல்லை. தலைமை வேணும் அப்படிங்கிறது கேட்க நாங்கள் மொத்த நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி வந்து சின்னம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கண்டிப்பாக சின்னம்மா மட்டும்தான் வழி நடத்த முடியும். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அவங்க தான் இருக்க முடியும். 36 ஆண்டு காலமாக புரட்சி தலைமை அம்மா அவர்களோடு கூட இருந்து தாயாக, தங்கையாக, உறவினராக, தோழியாக, உயிருக்கு உயிராய் பாதுகாத்து வந்த அம்மா நீங்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும், எங்களையும் காப்பாற்ற வேண்டும், நாட்டையும் நாட்டு மக்களையும் உங்களைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசைகளை, கனவுகளை, அவருடைய திட்டங்களை, செயல்பாடுகளை எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய நினைத்தார்களோ அத்தனையும் புரிந்து வைத்திருக்கிற நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். வேறு யாரையும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. கண்டிப்பாக அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்பார்கள். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்கின்ற பல்கலைக்கழகத்திலே 33 ஆண்டு காலத்துக்கு மேலே பயின்ற நம்முடைய சின்னம்மா அவர்களுக்குத்தான் கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை தெரியும். கட்சியை காப்பாற்ற முடியும், மக்களை காப்பாற்ற முடியும். ஆக சின்னம்மா அவர்கள்தான் பொதுச் செயலாளராகவும் வர வேண்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம்.